வெல்கம் டு ஈஸி ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம பொட்டேட்டோ சீஸ் பால் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்க வேக வச்சு வச்சிடலாம். நான் இன்னைக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. கையாலே நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக மேஷ் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதுக்கு தேவையான உப்பு, கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வச்சுருக்கேன். அதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்காக மாவு மாதிரி ஆக்கிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம பால் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு மிக்ஸை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா ரவுண்டாக அந்த மாதிரி ஆக்குங்க. இப்போ இதுக்கு நடுவில் நம்ம சீஸ் க்யூப் வச்சிடலாம். நான் மாசரல்லா சீஸ் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ உள்ளே வச்சுட்டு நம்ம மூடிடலாம். நல்லா இந்த மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சிக்கோங்க. நல்லா ரவுண்டாக பிடிச்சிருங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம மைதா மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மேலே அப்ளை பண்ணிடலாம். நல்லா ஃபுல்லாக கோட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துடலாம். நான் பிரெட் க்ரம்ஸ் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ சீஸ் பால் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுடலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு அழகா. அவ்வளோதான், இப்போ ஃபுல்லாக எல்லா சைடும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சூப்பரான பொட்டேட்டோ சீஸ் பால். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஈஸி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.